கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? இப்ப எல்லாரும் கேட்கிற காரியம், எனக்கு என்ன தருவீர்? ஆமென். நீ தந்தால் நான் உமக்கு அதை செய்வேன். நீ எனக்கு கொடு, எனக்கு 1 கோடி ரூபாய் கொடு, உன் ஊழியத்திற்காக நான் வருகிறேன். நிறைய பேர் சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு 2 கோடி கொடுங்க, சபையை கட்டிட்டு நான் வரேன் ஊழியத்துக்கு. எனக்கு காரை கொடுங்க, நான் வரேன். ஆண்டவர் வாக்குரைத்தார் என்றால் அவர் மெல்லிய சத்தத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். அமைதியா இருங்க, ஆண்டவர் பேசுவார். நிறைய பேர் வெயிட் பண்றதே இல்லை. அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் என்னவா இருப்பார்கள்? ஆமென். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு பலனா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார், துருகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலேசர் என் வீட்டு விசாரைக்காரனா இருக்கிறான். என்ன சொல்றாரு? இவனை ஆசீர்வதிங்க. எனக்கு பிள்ளை இல்லை, வயது சென்றது, என் மாம்சம் செத்து போனது, 75 வயசு ஆயிடுச்சு. நீர் கொடுக்குற ஆசீர்வாதம் கடல் மணலை போல இருக்கு, வானத்து நட்சத்திரம் பாரு, சந்ததி இவனமா இருக்குன்றீங்க. ரைட்டு, எல்லாம் விடுங்க. ஆனா எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? என்னால முடியாது. ஆனா என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான். எலேசருக்கு அந்த ஆசீர்வாதங்களை பழிக்கட்டும் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் பண்ணட்டும், பழிக்கட்டும். ஆண்டவர் உன்னை ஏன்பா தேர்ந்தெடுத்தாரு? உன்னை ஏன்பா அழைக்கணும்? உன்னை ஏன் தெரிந்து கொண்டாரு? உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே, நீ திரட்சியான ஜனம் என்று உன் மேல அன்பு வைக்கல, உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தாய்.